வணக்கம். இன்னைக்கு நாம யுவால் நோவா ஹராரியோட சேப்பியன்ஸ் புக் எடுத்து அத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசப் போறோம். ஆமா. இந்த புக் சும்மா ஒரு வரலாற்று புத்தகம் இல்ல. நம்ம இனமான ஹோமோ சேப்பியன்ஸ் எப்படி ஒரு சாதாரண முக்கியமில்லாத விலங்கு நிலையிலிருந்து இன்னைக்கு இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு சக்தியா மாறுச்சுங்கிற முழு கதையையும் சொல்லுது. ஆமா. நீங்க சொன்ன மாதிரி இது வெறும் சரித்திரம் இல்ல. நம்மள நாமே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி. கரெக்ட். ஹராரி இந்த புத்தகத்தோட மையத்துல ஒரு கேள்வியை வைக்கிறார். எப்படி ஒரு சாதாரண குரங்கு இந்த முழு கிரகத்தையும் ஆள முடிஞ்சது? ம். இந்த கேள்விக்கு பதில் தேடி தான் நம்மளோட இந்த பயணம் இருக்க போகுது. நம்ம கதையோட முதல் அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிப்போமா? கண்டிப்பா. ஆரம்பமே அறிவாற்றல் புரட்சியிலிருந்து தான். நம்ம மூளையில சுமார் 70,000 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு சின்ன மாற்றம், ஒரு காக்னிட்டிவ் ரெவல்யூஷன் நடந்ததுன்னு சொல்றாங்க. ஆமா. ஆனா அந்த சின்ன மாற்றம் எப்படி நம்மள இந்த கிரகத்தோட ராஜா ஆக்குச்சு? அது வெறும் புத்திசாலித்தனம் மட்டும்தானா? புத்திசாலித்தனம் ஒரு பகுதிதான். ஆனா ஹராரி சொல்ற உண்மையான திருப்புமுனை அது நம்ம மொழிதான். மொழி. அதுவும் சாதாரண மொழி இல்ல. இப்போ மத்த விலங்குகள் கிட்டயும் ஆபத்துகளை சொல்றதுக்கு மொழி இருக்கு. ஒரு குரங்கு கவனம் கழுகு வருது அப்படின்னு கத்தலாம். சரி. ஆனா மனித மொழி நம்ம கண்ணுல பார்க்க முடியாத, நடக்காத, இல்லாத விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு நமக்கு கத்துக் கொடுத்துச்சு. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இல்லாத ஒண்ண இருக்குன்னு நம்ப வைக்கிற சக்தி. இது கேட்க சிம்பிளா இருந்தாலும் யோசிச்சு பார்த்தா பயங்கரமான விஷயம் இல்லையா? நிச்சயமா. சிங்கம் வருது ஜாக்கிரதைன்னு சொல்றதுக்கும், அது உண்மை. ஆமா, அதுக்கும் இந்த மலையோட ஆவிதான் நம்ம குலதெய்வம், அது நம்மள பாதுகாக்கும்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. முதல் வாக்கியம் உண்மையை பத்தி பேசுது. இரண்டாவது வாக்கியம் ஒரு கற்பனைய, ஒரு கதையை உருவாக்குது. இந்த திறன் தான் நம்மளோட முதல் சூப்பர் பவர். இந்த புத்தகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் புறம் பேசுதல், அதாவது காசிப் பத்தி சொல்றது. ஓ, ஆமா ஆமா. நம்ம பெருசா நினைக்காத இந்த விஷயம் சமூகத்தை உருவாக்குறதுல எவ்ளோ பெரிய பங்கு வகிச்சிருக்குன்னு சொல்றாரு. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார நம்பலாம், யார நம்ப கூடாதுன்னு தெரிஞ்சுக்க புறம் பேசுதல் தான் ஒரு கருவியா இருந்திருக்கு. கரெக்ட். ஒரு 150 பேர் கொண்ட குழுவை ஒண்ணா வச்சிருக்க இது ரொம்ப உதவியா இருந்துச்சு. ஆனா 150 பேருக்கு மேல போகும்போது ஆமா, அது பத்தாது. வெறும் புறம்பேசுதல் மட்டும் பத்தாது. அங்கதான் இந்த கற்பனை கதைகள், அதாவது ஷேர்டு மித்ஸ் உள்ள வருது. ம். தெய்வங்கள், தேசங்கள், சட்டங்கள், பணம், நிறுவனங்கள்னு எல்லாமே இந்த மாதிரி பகிரப்பட்ட கற்பனைகள் தான். இது உண்மைதான். இன்னைக்கு நம்ம நம்புற கம்பெனிகள், பிராண்டுகள், ஏன் கிரிப்டோ கரன்சி கூட ஒரு வகையில ஷேர்டு மெட்ஸ் தானே. எக்ஸாக்ட்லி. உண்மையிலே இல்லாத ஒண்ணுக்கு நாம எல்லோரும் சேர்ந்து ஒரு மதிப்பு கொடுக்கறோம். ஒரு கம்பெனிங்கிறது வெறும் காகிதத்துல இருக்கிற ஒரு சட்டப்பூர்வ கற்பனை. ஆனா அத லட்சக்கணக்கான பேர் நம்புறதால அதுக்கு சக்தி கிடைக்குது. மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் சேப்பியன்ஸ நியண்டர்தால்களிலிருந்து பிரிச்சு காட்டுச்சு. நியண்டர்தால்கள் புத்திசாலிகளா, பலசாலிகளா இருக்கலாம். ஆனா அவங்களால ஆனா அவங்களால சின்ன குழுக்களா மட்டும்தான் வேட்டையாட முடிஞ்சது. சேப்பியன்ஸால ஒருத்தருக்கொருத்தர் அறிமுகம் இல்லாத ஆயிரக்கணக்கான பேர் ஒரு பொதுவான கதைய நம்பி, ஒரு கடவுளையோ, ஒரு தேசத்தையோ, ஆமா, அதை நம்பி ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடிஞ்சுது. பிரமிடுகளை கட்டினதா இருக்கட்டும், இல்ல ஒரு தேசத்தை உருவாக்குனதா இருக்கட்டும், எல்லாமே இந்த பகிரப்பட்ட நம்பிக்கையால தான் சாத்தியமாச்சு. அப்போ இந்த கற்பனை கதைகளை நம்பி ஆயிரக்கணக்கான பேர் ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சோம். இந்த சூப்பர் பவரை வச்சு நாம செஞ்ச பெரிய விஷயம் என்ன? நாம நம்ம சாப்பாட்டு முறையே மாத்திக்க நினைச்சோம். அதுதான் விவசாய புரட்சி. ம். ஆனா ஹராரி சொல்றாரு, இது முன்னேற்றம்னு நாம நினைச்சாலும் இதுதான் நாமளே நமக்கு வச்சுக்கிட்ட முதல் பொறி. அவர் இத வரலாற்றின் மிகப்பெரிய மோசடின்னு சொல்றாரு. ஆமா. இந்த வார்த்தை ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஏன்னா, விவசாய புரட்சி மனிதனுக்கு ஒரு பெரிய வெற்றியை தந்தது. அதுல சந்தேகமே இல்ல. ஆமா, உணவு உற்பத்தி அதிகமாச்சு, மக்கள் தொகை பல மடங்கு பெருகுச்சு. ஆமா. ஆனா, ஒரு சராசரி தனிநபரோட வாழ்க்கை தரம் என்ன ஆச்சுன்னு பார்த்தா, அது படுமோசமா போயிடுச்சு. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கு. விவசாயம் இல்லாம நகரங்கள், தொழில்நுட்பம் எதுவுமே வந்திருக்காதே. இவ்ளோ பெரிய நாகரிகத்துக்கு அதுதானே அடித்தளம். இது எப்படி ஒரு மோசடி ஆகும்? நல்ல கேள்வி. ஹராரி கூட்டான வெற்றிக்கும் தனிநபர் சந்தோஷத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்கதான் காட்டுறார். ஓஹோ. வேட்டையாடி சேகரித்த மனிதர்கள் ஒரு நாளைக்கு சில மணி நேரம் தான் வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு பலவிதமான சத்தான உணவுகள் கிடைச்சது. பெருசா நோய்களும் இல்ல. ஆனா ஒரு விவசாயி காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உழைக்கணும். ஆமா, நிலத்துல உழைக்க வேண்டியிருந்துச்சு. அவனோட உணவு வெறும் கோதுமை, அரிசின்னு ஒற்றை பயிரை மட்டுமே சார்ந்திருந்துச்சு. இதனால ஊட்டச்சத்து குறைபாடு வந்தது. ஒரே இடத்துல மக்கள் குவிஞ்சதால புது புது நோய்கள் பரவ ஆரம்பிச்சுது.
ஹராரி இத ஆடம்பர புரி, அதாவது லக்ஸரி ட்ராப் அப்படிங்கிறாரு. இந்த வார்த்தையே எவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு. ஆமா, அதாவது வசதியா இருக்கலாம்னு நாம ஆரம்பிக்கிற ஒவ்வொரு விஷயமும் கடைசியில நம்ம கழுத்தை நெரிக்குதுன்னு சொல்றாரு. மிகச்சரியா சொன்னீங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் கோதுமை பயிரிட்டா பசி நேரத்துல உதவுமே நினைச்சிருக்கலாம். அது ஒரு சின்ன ஆடம்பரம். சரி. ஆனா அதனால மக்கள் தொகை பெருகிடுச்சு. இப்போ அந்த அதிக மக்களுக்கு உணவளிக்க இன்னும் அதிகமா விவசாயம் செய்ய வேண்டிய கட்டாயம். திரும்பி போக வழி இல்லாம அந்த பொறிக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற பல விஷயங்கள் அப்படித்தானே. ஒரு சின்ன வசதிக்காக வாங்குற ஒரு பொருள் நம்மள இன்னும் அதிகமா வேலை செய்ய வைக்குது. கரெக்ட். இந்த இடத்துல புத்தகம் ஒரு ஆத்திரமூட்டும் கேள்வியை எழுப்புது. நாம கோதுமைய பழக்கப்படுத்தணுமா, இல்ல கோதுமை நம்மள பழக்கப்படுத்திருச்சா? ஆமா, இது ஒரு முக்கியமான கேள்வி. கோதுமையோட பார்வையில பார்த்தா அது ஒரு சாதாரண புல். ஆனா அது நம்மள தனக்காக நிலத்தை உழுது, களையெடுத்து, தண்ணி பாய்ச்சி, பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்க வச்சது. பதிலுக்கு அது என்ன செஞ்சது? உலகம் முழுக்க பரவியது. இன்னைக்கு பூமியில வெற்றிகரமான தாவரங்கள்ல கோதுமையும் ஒண்ணு. ஆனா அதுக்காக அது நம்மள அடிமையாக்கிடுச்சு. ஆமா, இத படிக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதே நிலைமை தான் வளர்ப்பு விலங்குகளுக்கும், இல்லையா? நிச்சயமா. பரிணாம பார்வையில பார்த்தா கோழிகள், மாடுகள் ஒரு சக்சஸ் ஸ்டோரி. பல கோடிக்கணக்கில் பெருகிடுச்சு. ஆனா ஒரு தனிப்பட்ட கோழியோட வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. அது வாழ்நாள் முழுக்க ஒரு சின்ன கூட்டுக்குள்ள. ஆமா, அதோட இயற்கையான ஆசைகள் எதுவுமே நிறைவேறாம ஒரு முட்டை போடுற மிஷினா மட்டும் வாழுது. ஹராரி இந்த இடத்துல நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்கிறார். நம்ம இனத்தோட வெற்றி மத்த உயிரினங்களோட அளவற்ற துன்பத்து மேல தான் கட்டப்பட்டிருக்கு. அப்போ விவசாயம் மூலமா நாம ஒரே இடத்துல வாழ ஆரம்பிச்சோம். கிராமங்கள், நகரங்கள், அப்புறம் பெரிய ராஜ்யங்கள், பேரரசுகள்னு உருவாகுச்சு. ஆனா உலகம் முழுக்க சிதறி கிடந்த இந்த மனித குழுக்கள் எல்லாம் எப்படி ஒன்னு சேர்ந்து இன்னைக்கு நாம பாக்குற இந்த ஒரே உலகளாவிய சமூகமா மாறுச்சு? இந்த ஒன்றிணைப்புக்கு ஹராரி 3 முக்கிய காரணிகளை சொல்றாரு. அவர் அத 3 உலகளாவிய ஒழுங்குகள்னு, அதாவது யூனிவர்சல் ஆர்டர்ஸ்னு சொல்றார். அது என்னென்ன? முதலாவது பணம், 2வது பேரரசுகள், 3வது மதங்கள். இந்த 3ம் தான் வெவ்வேறு கலாச்சாரங்களை சேர்ந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இல்லாத கோடிக்கணக்கான மக்களை ஒன்னா இணைச்சது. இதுல பணம் ரொம்ப சுவாரஸ்யமானது. எதிரி நாட்டுக்காரனை வெறுக்கலாம், வேற மதத்துக்காரனை சந்தேகப்படலாம். ஆனா அவன் கொடுக்கற பணத்தை மட்டும் எல்லாரும் நம்புவாங்க. இது ஒரு ஆச்சரியமான நம்பிக்கை அமைப்பு. ஆமா, பணம் தான் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டதிலே மிக வெற்றிகரமான பரஸ்பர நம்பிக்கை அமைப்பு. அதுக்கடுத்து பேரரசுகள். ரோமானிய பேரரசு மாதிரி பேரரசுகள் வன்முறை மூலமா பல நாடுகளை பிடிச்சாலும் அதுக்கு கீழே இருந்த எல்லா மக்களுக்கும் ஒரே சட்டம், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரத்தை கொடுத்து அவங்கள ஒன்னா இணைச்சது. சரி. கடைசியா பௌத்தம், கிறிஸ்தவம், இஸ்லாம் போன்ற உலகளாவிய மதங்கள். இந்த மதங்கள் எல்லா மனிதர்களும் ஒரே அடிப்படை சட்டங்களுக்கு கட்டுப்பட்டவங்கன்ற கருத்தை பரப்பி உள்ளூர் எல்லைகளை தாண்டி மக்களை இணைச்சது. இந்த பணம், பேரரசுகள், மதங்கள் எல்லாம் உலகத்தை ஒன்னா இணைக்க முயற்சி செஞ்சது. ஆனா இந்த இணைப்புக்கு ஒரு பெரிய உந்த சக்தி தேவைப்பட்டது. அந்த சக்தி ஒரு புதுவிதமான சிந்தனையிலிருந்து வந்தது. அதுதான் கடந்த 500 வருஷமா இந்த உலகத்தை தலைகீழா மாத்தின விஷயம். ஆமா, நீங்க அறிவியல் புரட்சியை பத்தி பேசுறீங்க. ஆனா அதோட உண்மையான சக்தி புதுசா ஏதோ கண்டுபிடிச்சதுல இல்ல. அது மனநிலையில ஏற்பட்ட ஒரு புரட்சி. ஹராரி அத அறியாமையின் புரட்சி, அதாவது ரெவல்யூஷன் ஆஃப் இக்னரன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இது கேட்கவே முரணா இருக்கு. அறியாமையின் புரட்சியா? அதாவது எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றத விட்டுட்டு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு ஒப்புக்கிட்ட அந்த தருணத்தை பத்தி பேசுறீங்களா? எக்ஸாக்ட்லி, அதுதான் அறிவியல் புரட்சியோட ஆரம்பம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் மத புத்தகங்கள்லயோ இல்ல பழங்கால ஞானத்திலயோ இருக்குன்னு மக்கள் நம்பினாங்க. சரி. ஆனா அறிவியல் புரட்சி சொன்னது நமக்கு முக்கியமான பல விஷயங்கள் தெரியாது, அதனால வெளியே போய் கவனிச்சு பரிசோதனை செஞ்சு கத்துக்கலான்னு. இந்த மனநிலை தான் எல்லாவற்றையும் மாத்தியது. இந்த எங்களுக்கு தெரியாதுங்கிற மனநிலை தான் ஐரோப்பியர்களை கப்பல் ஏறி உலகை சுற்ற வச்சது. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சப்போ அந்த புது நிலத்தை பத்தி அவருக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டாரு. ஆமா, இந்த மனப்பான்மை தான் அறிவியலை ஏகாதிபத்தியத்தோடவும் முதலாளித்துவத்தோடவும் பிரிக்க முடியாதபடி இணைச்சது. மிக முக்கியமான புள்ளி இது. ஒரு அறிவியல் ஆராய்ச்சிக்கு பணம் தேவைப்பட்டது. அந்த பணத்தை அரசாங்கங்களும் முதலாளிகளும் கொடுத்தாங்க. பதிலுக்கு அறிவியல் அவங்களுக்கு புது தொழில்நுட்பங்களையும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களையும்
உலக வரைபடங்களையும் புது காலனிகளையும் கண்டுபிடிச்சு தந்தது. ஜேம்ஸ் குக்கோட கடல் பயணங்கள் வெறும் அறிவியல் பயணங்கள் மட்டும் இல்ல. அது பிரிட்டிஷ் பேரரசுக்கு புது நாடுகளை பிடிச்சு கொடுக்கவும் உதவுச்சு. ஆமா, அறிவியல், பேரரசு, மூலதனம், இந்த மூணும் சேர்ந்த கூட்டணி தான் கடந்த 500 வருஷத்துல உலகத்தை முழுசா மாத்தி அமைச்சது. சரி, நாம எங்க இருந்து ஆரம்பிச்சோம், எங்க வந்து நிக்கிறோம்னு பார்த்தாச்சு. ஆனா இந்த புத்தகம் கடந்த காலத்தோட நிக்கல. ஒருவேளை புத்தகத்தோட மிக முக்கியமான பகுதி அதோட கடைசி சில பக்கங்கள் தான். ஆமா, எதிர்காலத்தை பத்தி பேசுது. 4 பில்லியன் வருட இயற்கை தேர்வுக்கு பிறகு நாம இப்போ ஒரு புது சகாப்தத்தோட வாசல்ல நிக்கிறோம்னு சொல்றாரு. நாம என்னவா மாறப் போறோம்? இதுதான் புத்தகத்தோட உச்சகட்டமான கொஞ்சம் அதிர்ச்சியூட்டுகிற யோசனை. ஹராரி சொல்றாரு, நாம இயற்கை தேர்வை, அதாவது நேச்சுரல் செலக்ஷனை முடிவுக்கு கொண்டு வந்து அறிவார்ந்த வடிவமைப்பெண், இன்டெலிஜென்ட் டிசைனோட சகாப்தத்துல நுழையிறோம். சிம்பிளா சொல்லணும்னா இதுவரைக்கும் இயற்கை தான் உயிர்களை வடிவமைச்சது. இனிமேல் நாம உயிர்களை வடிவமைக்க போறோம். நடைமுறையில இதுக்கு என்ன அர்த்தம்? மரபணு பொறியியல், அதாவது ஜெனட்டிக் என்ஜினியரிங், அப்புறம் சைபாக்ஸ், மனித உடலையும் யாந்திரத்தையும் இணைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களா? ஆமா, மரபணுக்களை மாற்றி நோய்களை ஒழிக்கிறது, வயசாவதை நிறுத்துறது, நினைவாற்றலையும் அறிவாற்றலையும் பன்மடங்கு அதிகப்படுத்துறது, இதெல்லாம் இனி அறிவியல் புனைகதை இல்ல. இது நடக்க போகுது. ஆமா, இது நடக்க போகுது. ஆனா இது கூடமே மிக தீவிரமான நெறிமுறை கேள்விகளையும் கொண்டு வருது. ஆமா, முக்கியமான கேள்வி இதுதான். இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாருக்கும் கிடைக்குமா, இல்ல பணக்காரங்களுக்கு மட்டும்தானா? அப்படி நடந்தா மனித சமூகத்துல என்ன ஆகும்? அதுதான் ஹராரி எழுப்புற பயம். இது ஒரு புதுவிதமான உயிரியல் வர்க்க பிரிவை, ஒரு பயாலஜிக்கல் கேஸ்ட் சிஸ்டமை உருவாக்குமா? சேப்பியன்ஸ்க்கும் இயண்டர்தாளுக்கும் இருந்த வித்தியாசத்தை விட தொழில்நுட்ப ரீதியா மேம்படுத்தப்பட்ட சூப்பர் மனிதர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி உருவாகுமா? ஒரு சாரார் கிட்டத்தட்ட கடவுள்கள் மாதிரி மாறும்போது மத்தவங்க பின்தங்கிடுவாங்களா? நம்ம இனமே ரெண்டா உடையுமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. அப்போ இந்த மொத்த பயணத்தையும் திரும்பி பார்த்தா நம்ம என்ன கத்துக்கிறோம்? ஒரு முக்கியத்துவமே இல்லாத ஆப்பிரிக்க குரங்கு இன்னைக்கு இந்த கிரகத்தை ஆளுற சக்தியா, ஒரு கடவுளா மாற முயற்சி பண்ற அளவுக்கு வந்திருக்கு. ஆமா, இந்த பயணம் 3 பெரிய புரட்சிகளால வடிவமைக்கப்பட்டிருக்கு: அறிவாற்றல், விவசாயம் மற்றும் அறிவியல். முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். நம்மளோட இந்த மாபெரும் வெற்றி நம்ம கூட்ட நம்புற கதைகளால, பகிர்ந்த கற்பனைகளால கட்டப்பட்டது. சரி, நம்மளோட முன்னேற்றம் பல சமயங்கள்ல தனிநபர் சந்தோஷத்தையும் மத்த உயிரினங்களோட நலனையும் விலையா கொடுத்து வாங்கப்பட்டது. இப்போ நம்மளோட எதிர்காலம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு நம்ம கையில இருக்கு. அதோட சேர்ந்து வர்ற எல்லா பொறுப்புகளோடவும். இறுதியா ஹராரி உங்களை ஒரு ஆழமான கேள்வியோட விட்டுட்டு போறாரு. இதுவரைக்கும் நம்ம ஆசைகளை இயற்கையும் கலாச்சாரமும் தீர்மானிச்சது. ஆனா இப்போ நம்மளோட ஆசைகளையே வடிவமைக்கிற சக்தியை நம்ம பெற போறோம். ஆமா, இந்த சூழல்ல அவர் கேக்குற கேள்வி இதுதான்: நாம் எதை விரும்ப வேண்டும் என்று விரும்புகிறோம்? அதாவது, what do we want to want? நம்ம கையில் கடவுள்களோட சக்தி இருக்கும் பொழுது நாம உண்மையிலேயே என்னவாக மாற விரும்புகிறோம்? இந்த கேள்வியை நீங்க யோசிச்சு பாருங்க.